இந்த சேனல்ல விஜய பத்தி 4 வார்த்தை நல்லதா போட்டு ஓட் கன்வர்ஷன் ஆகுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? என்னுடைய கேள்வி. அவங்க இதுக்கு வாய்ப்பு உருவாக்குவாங்களா? அந்த ஆனா எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த போட்டியே கிடையாது. அன்னைக்கு இத்தனை கட்சிகளே கிடையாது. மத்தியில காங்கிரஸும் ஜனதா தளம் இருந்துச்சு. ஒரு நல்ல நோக்கத்தோட வர்ற ஒருத்தவங்களை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீங்க விமர்சிக்கிறது அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அது நிச்சயமா பண்ணக்கூடாது. அதுக்கு இல்லங்க, இது எந்தெந்த விதத்துல எல்லாம் எந்தெந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கலாங்கிறது ஆளுங்கட்சியினருக்கு நல்லாவே தெரியுங்க. நான் பல நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த இன்டர்வியூல நம்ம கூட இருக்கிறவரு தம்பி விவேக் செவலூர். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு நன்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு வளத்தை, தமிழ்நாட்டோட கல்ச்சரை கொஞ்சம் உள்வாங்கின ஒரு நண்பர்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நடப்பு அரசியல் நிலவரங்கள்ல இருந்து இப்போ கம்மிங் எலெக்ஷன்ஸ் வருது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட இருக்கு. அதை அவர்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா. இப்போ 2026 எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ நாளையோட பிரச்சாரங்கள்லாம் முடிய போகுது. இப்போ இந்த சூழல் ஒரு பரவலா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சேஞ்ச் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இல்ல அதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது, பெரிய பார்ட்டிகள் தான் திருப்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பலதரப்பட்ட கருத்து உருவாக்கங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் மாற்றத்துக்கு தேவையான ஒரு இடமா இருக்கா அல்லது மாற்றம் தேவைப்படுதா தமிழ்நாட்டுக்கு? நிச்சயமா மாற்றம் தேவைப்படுதுண்ணே. நம்ம ஒரு சிட்டிசனா, ஒரு குடிமகனா நம்ம டெய்லி லைஃபா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு. அதை நம்ம தினசரி சந்திச்சுட்டு இருக்கோம். எவ்ரி மினிட்ஸ் வீட்டை விட்டு வெளியில போனாவே நம்ம ஒரு குறை நிறைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதை பெட்டர் பண்றதுக்கு நம்ம அதை நோக்கி சிந்திக்கணும். அதற்கு ஒரு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இந்திய அரசா இருக்கட்டும், அவங்க நமக்கான ஒரு வாய்ப்பை பல வருடங்களுக்கு ஒருக்கா, அதாவது 5 வருடங்களுக்கு ஒருக்கா இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அத இந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம அவங்கள சட்டசபைக்கோ பாராளுமன்றத்துக்கோ அனுப்ப வேண்டிய கடமையை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியா பண்ணா இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம். அதுக்காக மாற்றம்ங்கிறது நிச்சயமா தேவை இருக்கு. அதுக்கான தீர்வை அரசியல் அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஏற்கனவே 2 பெரும் கட்சிகள் இருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ரூல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி. ஸோ இவங்க மாறி மாறி இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம், பொருளாதாரத்துல இரட்டை இலக்கத்தை அடைச்சு பெரிய சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதல்வர் அவர்கள்லாம் ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு போற இடம்லாம் அவர் சொல்றாரு. அப்போ பொருளாதாரத்துல இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய ஒரு வளர்ச்சியை நம்ம அடைஞ்ச மாநிலத்துக்கே தான் 10 லட்சம் கோடி கடனும் இருக்கு. ஸோ இந்த ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது புதுசா வர்ற ஒருத்தரை உள்ள அலோவ் பண்ணாம அவங்க ஒரு நிறைய ஒரு நெருக்கடிகளை அந்த பார்ட்டி எல்லாம் உண்டாக்குறதையும் நம்ம பார்த்திருக்கோம்ல. ஓகே. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது நீங்க சொன்ன ஒரு கேள்விங்கிறது அதுக்குள்ள 3 விதமான கேள்விகளே இருக்கு. முதல்ல டெவலப்மெண்ட் குறித்து பேசுறாங்க. இவங்க மாறி மாறி வந்திருக்காங்க, இவங்க டெவலப்மெண்ட்டை பத்தி நல்லா பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொன்னாலும், இல்ல நல்லா பண்ணலன்னு சொன்னாலும், அனுபவத்துல இந்த டெவலப்மெண்ட்டுகள் மூலமா பயன்பெற போறது மக்கள் தான். மக்களோட பயன்பாடுகள்ல என்னவா அந்த டெவலப்மெண்ட் இருக்குன்னா, ஒரு அரசு மருத்துவமனையில ஊசி போட்டா நீடில் உடையுது, ஊசியோட நீடில் உடையுது. இது குறித்து உயர் நீதிமன்றமே கேள்வி எழுப்பி, நீதியரசர்கள் கேள்வி எழுப்பி இந்த பிரச்சனைகள்லாம் வெளியில தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு அரசு பேருந்து நல்லா இருக்கா, தனியார் பேருந்து நல்லா இருக்கான்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு பிளைட்ஸா இருக்கட்டும், ஏதாவது டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே நீங்க ஒவ்வொரு இடங்களையும் நீங்க பாக்குறீங்க. அதாவது வெளிநாடு பயணிகள் அவங்க சந்திக்கிற இடங்கள்ல முடிஞ்சவரை பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் குடிமக்கள் சந்திக்கிற இடங்கள்ல அந்த குறைகள் நிறையவே இருக்குன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு பினான்ஸை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணிருக்காங்களே, பினான்ஸா இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்களே,
ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஃபவுண்டர். ஒரு உதாரணத்தை சொல்றேன். நீங்க ஒரு தொழிலுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் முதலீடுல இருந்து ஒரு கரெக்டா அமையறதுக்கான சூழல் உருவாகுதுங்க. அத ஸ்டார்டிங் பட்ஜெட். சோ ஒரு 50 லட்சம் இருந்தா என்னோட ஸ்டார்ட் அப்ல ஒரு 25 லட்சம் ரூபாய் மந்த்லி டர்ன் ஓவர் பண்றது ரொம்ப சாதாரணமா பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப என்கிட்ட 10 லட்சம் தான் இருக்கு, 40 லட்சம் கடன் வாங்கி 50 லட்சம் போட்டோம்னா 25 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ண முடியும். ஆனா அதே மாதிரிதான் நீங்க என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு வரீங்கன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி கடன் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த வருவாய் இருந்துச்சு. கடன் அதிகமா இருக்குன்னா, அதாவது இவங்க வாங்கி வச்சிருக்கிறது கடன், அதை ரீபேமெண்ட் பண்றதுலயும் இவங்க பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. சோ இவங்க கடனை வாங்கி தான் இவ்வளவு தூரத்துக்கான ஒரு மேக்கப் ஒரு ஷேப்பை கொண்டு வந்திருக்காங்கிறத நான் பாக்குறேங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடத்துல மூன்றாவதா ஒரு நபர் வரும்போது நிச்சயமா இவங்க எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்க இதெல்லாம் ஒரு ரெவென்யூ மாடலா மாத்திருக்காங்க. சோ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு போட்டியாளனா அவனை பாக்குறாங்களே தவிர அவன் என்ன சொல்றான், அவன் என்ன முடியும், அதை கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம். இவங்க வந்து ஒரு போட்டியாளனா பாக்குறாங்க, இவனை விடக்கூடாதுன்னு பாக்குறாங்க, நம்ம பொழப்புல கை வச்சிருவானா பாக்குறாங்க. அதனால வந்து அவங்க வந்து மூன்றாவது ஒரு கட்சியா ஒருத்தவங்க வந்தாலோ இல்ல இவங்க அதாவது இவங்களை மீறி ஒருத்தவங்க வந்தாலோ இல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ்ங்கிற மாற்று அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல ஒரு செயற்பாட்டாளராகவே இருந்தாலும் சரி, இவங்க மிக கடுமையான ஒரு விளைவுகளை தான் இவங்க ஏற்படுத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுற போறது அவங்க மட்டும் இல்ல, இதனால ஒரு பயன் பெற போற மக்களும் தான். ஓகே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு மாற்று அரசியல் இங்க தேவையா இருக்கு அல்லது மாற்று அரசியல் உள்ள வரும்போது அதை தடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கும்போது, இப்ப இந்த மாற்று சக்தின்றது இப்போ உங்க பார்வையில எப்படி இருக்கு அவங்களோட வெற்றி வாய்ப்புகள்லாம்? மாற்று சக்திங்கிறதுங்க சொல்ல போனா இன்னைக்கு ஒரு சொந்த கால ஆரம்பிச்சிருக்க ஒரு தொழில் மாதிரி தாங்க. சோ நம்மளே இனிஷியல் ரேஸ்ல ரொம்ப சிரமப்படணும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ அந்த ரேஸை வந்து ரொம்ப வருஷமா பல கட்சி நபர்கள் வந்து அதை சந்திச்சுக்கிட்டு வந்தாங்க. பல கட்சி தலைவர்கள் மாற்றுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. அதுக்கேத்த ஒரு கோர்வையில அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆக்சுவலி எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வரும்போதே ஒரு மாற்றுங்கிறது ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் வந்தாரு. நான் நிச்சயமா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவேன், இவங்களோட நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் தான் வந்தாரு. ஆனா எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த போட்டியே கிடையாது. அன்னைக்கு இத்தனை கட்சிகளே கிடையாது. மத்தியில காங்கிரஸும் ஜனதா தளம் இருந்துச்சு, மாநிலத்துல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக இருந்துச்சு. சோ இதுதான் பிரதான கட்சிகளா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க கட்சிகளே 4500க்கு மேல. பிரதான கட்சிகள்னு பார்த்தாவே 10க்கு மேல போகும். சோ ரொம்ப அதிகமா இருக்கு. பிரதான கட்சிகள் நீங்க பார்த்தாவே 10க்கு மேல ரொம்ப சாதாரணமா இருக்கும். அது போக கம்யூனிட்டி அந்த ஒரு ஸ்லாப் பை ஸ்லாபா அந்த செக்ஷன் பை செக்ஷனா அவ்வளவு கட்சிகள் வந்து உருவாகி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்னென்ன ஆதரவை பெற முடியுமோ அவங்கவுங்கள கணிசமான வாக்கு வங்கிகளை பர்சன்டேஜுக்கு கம்மியாவே ஒரு சொற்ப வாக்குகளை வச்சிருந்தாலும் அவங்க வந்து ஆண்டு முழுக்க நடத்திக்கிட்டு இருக்காங்க கட்சிகளை. சோ அந்த விதத்துல இன்னைக்கு பிரதான மாற்று அரசியல் கட்சிகள்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விஜய் வரவுக்கு முன்னதா வர நல்ல ஒரு இதா இருந்தாங்க. ஏன்னா அவங்க மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை பேசினாங்க. அவங்களோட ஐடியாலஜிலையும் தமிழகத்தோட இயற்கை வளங்களா இருக்கட்டும், ஒரு விவசாயிகள் நலன் குறித்து பல விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா விஜய் வரவுக்கு பின்னால என்ன ஆச்சு அப்படின்னா அது என்டையரா ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணிச்சு. இன்னைக்கு ஒரு பிரதானமான இடத்துல விஜய் தான் இருக்காரு. அப்சல்யூட்லி நான் சீமான் பேசின 10ல் 2 கூட விஜய் பேசியிருக்க மாட்டேன், அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா நிச்சயமா சொல்றேன், அது மட்டும் போதாது. ஜெயிக்கிறதுக்கு தேவை ஓட்டு. நீங்க ஜெயிச்சா தான் இத்தனையும் பண்ண முடியும். அப்ப ஒரு மக்கள் புரட்சி, ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைமை, மக்களால் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இருந்து வந்து அது இப்படி ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணா அது வெற்றியை நோக்கி நகரும். அது நகர்ந்து அசம்பிளிக்கு போகும்போது நமக்கான ஒரு தலைவரா அவர் இருப்பாரு. அந்த விதத்துல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாற்று அரசியல ஒரு மிக முக்கியமான பிரதானமான நம்பர் 1 கட்சியா வளம் வந்துகிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப சீமான் வந்தோட அவரோட கொள்கை சார்ந்து சில விஷயங்கள் பிடித்திருந்தாலும் கூட அவரோட அந்த அரசியல் போக்கு வந்து அந்த கோல் போய் தொடர்றதுக்கான அந்த டைமிங் நிறைய எடுக்குது இல்லையா? ஆமா, அதனால அது ஒரு பின்னுக்கு போயிட்டாரு. ஓகே, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் செல்லும் இடங்கள்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பா இருக்கட்டும், கூட்டமா இருக்கட்டும், அந்த ஆரவாரமா இருக்கட்டும், இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கு. இன்னும் காமன் பீப்புள்ஸ் அது கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷனையும் மீறி நிறைய அந்த பெர்மிஷன் கொடுக்கறதுல நிறைய தடைகளை உண்டு பண்றாங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இது வந்து எந்தெந்த விதத்துல எல்லாம் எந்தெந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கலாங்கிறது ஆளுங்கட்சியினருக்கு நல்லாவே தெரியுங்க. நான் பல நேரங்கள்ல என்னோட வாழ்க்கை அனுபவங்களே நான் பார்த்திருக்கேங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2018-19 நாம் தமிழர் கட்சி மீது கிட்டத்தட்ட அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக 220-30 வழக்குகளை தமிழகம் முழுக்க போட்டிருந்தாங்க.
அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் டைம் ஆச்சு, மாதங்களா வருடங்களே ஆச்சு. அத்தனை வழக்குகளை போட்டு உங்களதுல யார் யார் முக்கியமான நபர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களோ அவங்கெல்லாம் போயிட்டு அவங்கள வந்து அந்த வேகத்தை குறைக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுவாங்க. பல விஷயங்களா இருக்கட்டும், உங்களோட தனிப்பட்ட தொழில்கள், அரசியல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம தொழில்கள் எல்லாம் இவங்க முடக்கிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. சோ இப்ப அப்சல்யூட்லி விஜய் மேல அவங்க அதெல்லாம் பண்றதுக்கு, ஏன்னா அவர் பக்காவா எல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி வச்சிருக்காரு, ப்ராப்பரா எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ஒரு இந்த ஒரு கீழ்த்தரமான ரெண்டாம் தர வேலைகள்லாம் அவர் எதுவும் ஈடுபடல. அதனால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நேத்து நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட டேட்டிங்க போயிட்டு இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வரனா கூட வரலாம், அதுல எந்த ஒரு தடையுமே கிடையாது. அதனால வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட வர்ற ஒருத்தவங்களை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீங்க வந்து விமர்சிக்கிறது வந்து அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அது வந்து நிச்சயமா பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு வலிமையான குற்றச்சாட்டா இருந்தா கூட, ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு, ஏஐயை பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம், அது பல பேருக்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பம், அதெல்லாம் வந்து தவறா வந்து சித்தரித்து காட்டும் வகையில பல புகைப்படங்களை எடிட் பண்ணி வெளியிடுறதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். இது வந்து ஒரு சட்ட ரீதியாவே ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க இது பண்ற நபர்கள். அதனால வந்து தனிப்பட்ட விவகாரங்களை நீங்க தலையிடுறது ரொம்ப தப்புங்க. அது வந்து ஒரு இன்டிசென்டான விஷயம். அது நாளைக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தை எப்படி வேணா யாரை வேணா அட்டாக் பண்ணலாம். இன்னைக்கு காந்தி இருந்தா கூட காந்திக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்க, இன்னைக்கு சேகுவரா இருந்தா கூட சேகுவராக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்க. இப்படி பழம்பெரும் தலைவர்களுக்கு இது நடக்கக்கூடும். இன்றைய காலத்துல அவங்க உயிரோட இருந்திருக்கலாம். இப்போ இந்த ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு நமக்கு பிடிக்காம நம்மளோட அதிகாரத்தை தடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஃபோர்ஸ் வந்தா அவங்கள என்னென்ன மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணி அவங்கள வலுவிளக்க செய்யறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஆளும் தரப்பு செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த அழகா சொன்னீங்க. பட் இதையெல்லாம் தாண்டி ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் வந்து பவர்ஃபுல்லா வெளியில வரும்போது இந்த ஊடகங்கள் மூலமா அல்லது பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையிலையும் இருந்துகிட்டு ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்கல்ல. ஒரு தலைவருக்கு ஒரு கூட்டம் வர்றதுதான் ஒரு பெரிய ஒரு இதுவே ஒரு சப்போர்ட்டே. எவ்வளவு கூட்டம் வர்றாங்களோ அந்த தலைவர் அந்த இயக்கம் வந்து பெருசா வலுவா இருக்குன்னு ஒரு செய்தி நமக்கு சொல்லும். ஆனா விஜய்க்கு வர்ற இந்த கூட்டத்தை இது ஓட்டா மாறாது, இதெல்லாம் அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டீப் ப்ரோமோட் பண்ற மாதிரியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல ஊடகங்கள்ல இருந்து. இதை எப்படி பாக்குறீங்க? கேப் ஃபார் ரெண்டல். ஸோ இன்னைக்கு ஒரு வண்டி உங்களுக்கு வேணும், ஒரு கேப் வேணும், நீங்க ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணா ஒரு கேப் ரெண்டுக்கு இடத்துக்கு போலாங்க. அது வந்து உங்க அந்த இடத்த நோக்கி நீங்க நகரும் போது இது சப்போர்ட் பண்ற அந்த ஒரு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கேப்ல ஏறி நீங்க போய் இறங்குறீங்களா, அது எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குமோ அந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு கம்பெனி நீங்க நடத்தீங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு நீங்க ஒரு ஊதியம் கொடுத்து அவருக்கு உங்க கம்பெனியோட வேலையை செய்ய சொல்றீங்களா, ஆனா ஒரு கம்பெனியோட ஸ்டாஃப் இன்னைக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரீலான்சிங் மாடல்ல அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது போன்ற நபர்கள் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், திமுகவோட கூட்டணி கட்சி சேனல்கள் இருக்காங்கல்ல, சேட்டலைட் சேனல்ஸ். சோ இது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரடி சேனலே 8 இருக்கு. சன் டிவியை சேர்க்காம இதை நான் சொல்றேன், அவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. ஒரு சேனல் சேட்டலைட் சேனல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரைட்ஸ், அதுக்கு மேல ஆகுது, ஸ்ட்ரக்சர் காஸ்ட் அது இதெல்லாம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி 700 கோடி சொல்றாங்க. ஒரு 8 சேனலுக்கு நீங்க தோராயமா ஒரு கணக்கு ஒரு 500 சீன் போட்டா கூட ஒரு கிட்டத்தட்ட 4000 கோடி அந்த சேனலோட மதிப்பு மட்டும் வருது. இந்த சேனல்ல விஜய பத்தி 4 வார்த்தை நல்லதா போட்டு ஓட் கன்வர்ஷன் ஆகுறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? என்னுடைய கேள்வி. அவங்க இதுக்கு வாய்ப்பு உருவாக்குவாங்களா? அந்தந்த டைம்ல என்னென்னத்தெல்லாம் அவதூற பரப்பணுமோ அது அத்தனையும் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த சேனலை சப்போர்ட் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அதுக்குதான் அவங்களுக்கு அது முக்கிய தேவையும். அதுக்கப்புறம் தான் நாட்டு நடப்பு எல்லாமே. இன்னைக்கு செய்திகளை எத்தனை சதவீதம் காட்டுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க, அவ்வளவு குழப்புவாங்க. அதுக்கு தேவை அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. உங்க மனசுக்குள்ள இருக்கிறது மாத்த முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்கறது பாக்குறது இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற வகையில அதை பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ஸ் சேனல்ஸ்ல மட்டும் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனலா இருக்கீங்க, இது கம்ப்ளீட்டா உங்களோட பூட் ஸ்டாப்பிங், நீங்க சொந்த கால இதை ஆரம்பிச்சிருக்கீங்க, என்னைய நீங்க அழைச்சிருக்கீங்க. இந்த அழைப்புக்கு நான் எந்த ஒரு பணமும் செலவு பண்ணாம நீங்க எனக்கு கொடுக்காம நான் இங்க வரவே கிடையாது. என்னோட நல்ல நோக்கம், அந்த நல்ல நோக்கத்தை உங்க பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த நோக்கத்துல எத்தனை யூடியூப் சேனல்ஸ் முதல்ல ரன் ஆகுது, எத்தனை பேஜஸ் ரன் ஆகுது, எத்தனை இது சம்பந்தமான செயற்பாட்டுகள் ரன் ஆகுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்லி கமர்ஷியல் பாலிடிக்ஸ் கமர்ஷியலா மாத்திட்டாங்க. அந்த கமர்ஷியல்ல இருக்கவங்கள்ட்ட ரெவென்யூ பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த விதத்துல வாடகை வாய்கள் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு சொசைட்டில. உங்களுக்கு
ஹெல்ப் பண்ற மாதிரி உங்க பத்தி பேசுற மாதிரி பேசுறாங்க இனிஷியல் டேஸ்ல. அதுக்கப்புறம் உங்க நம்பிக்கையை அவங்க வந்து ஒரு ஃபாலோவர்ஸாகவும் அந்த வாட்சிங் ஹவர்ஸாகவும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க நோக்கத்துக்கான தகவல்களை கொடுத்து உங்களை குழப்பிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அவங்க கிளைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டம் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வாடகைவாதிகள்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும், போலி செய்தியாளர்கள்ட்ட நீங்க பத்திரிகையாளர்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல செய்திகளை பாருங்க, தயவு செஞ்சு முடிஞ்ச வரை இன்னைக்கு சொசைட்டில அது கொஞ்சம் நிலவு அதுக்கான சூழல் இல்லை. அதனால நீங்களே தேடி போய் பார்க்கணும், நீங்களே தேடி போய் படிக்கணும். கடைசி தகவல் வரை நீங்களே வெரிஃபை பண்ண வேண்டியது இன்னைக்கு குடிமக்களோட தலையாய கடமையா நான் பாக்குறேங்க.